ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் தேவ ஜனத்துக்கு யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவரை ஆராதிக்கிற நமக்கு, அவர் நாமத்தை அறிந்த உனக்கு, அவரால் மீட்கப்பட்ட உனக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உனக்கு, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உனக்கு அவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. எதையுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில எதையுமே நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவசியமானது ஒண்ணே ஒண்ணு. என்ன சொல்ல? விசுவாசம். அவர் சொன்னார், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். யாருடைய விசுவாசம்? பக்கத்தில் இருக்கிறவங்க எதிர்க்க நினைக்கிற யார் விசுவாசம் கிடையாது. யார் விசுவாசம்? தன் விசுவாசம். நீ விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுவாங்க. அப்புறம் சொன்னார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. இதெல்லாம் நடக்கிறனா அதுக்கு முதல் அடிப்படை இதுதான். நாம சொல்லக்கூடிய வாரம் அடிக்கடி நாம் கூடி வருகிற நேரமெல்லாம் நாம் சொல்லி நம்முடைய வாயிலிருந்து விதைக்கிற இந்த வசனம், இந்த விதை, அது 100 மடங்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே அது பலன் தரணும்னா நமக்கு என்ன வரணும்? என்ன வரணும்? நல்லா பார்த்து, எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு கடுகு விதைகளவு விசுவாசம் இருந்தால், எவ்வளவு விசுவாசம் கேட்கிறாரு? கடுகு விதை. கடுகு எத்தனை பேர் பார்த்துக்கிறாரு? கடுகு எத்தனை பேர் பார்த்துக்கிறாரு? எல்லாம் பார்த்துக்கிறேன். கடுகு எத்தனை பேர் தெரியும்? நீங்க பார்த்திருக்க முடியாது. கடுகு பார்த்துக்க முடியாது. பாத்தீங்களா இல்லையா? கடுகு பார்த்திருப்ப, கடுகு விதைய பாத்தியா? கடுகு பார்த்திருப்ப, கடுகு விதை எதுவுமே பார்த்து. கடுகு விதை நான் பார்த்துக்கிறேன். எதுவுமே கடுகு விதை பாத்தியா? கடுகு உள்ள ஒண்ணு சந்தோஷம். கடுகு அவ்வளவு சிறியது, அதனுடைய விதை எப்படி இருக்காங்க? அதை விட சிறியதா இருக்காங்க. அப்ப தேவன் நமக்கு என்ன சொல்றா? கடுகு விதைகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால், இவ்வளவு பெரிய விசுவாசத்தை அவர் கேட்கல. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விசுவாசம் கேட்கிறாரு? கடுகு விதைகளவு விசுவாசம். அது எத்தனை பேருக்கு வருது? இப்ப வருமா? உனக்கு வருமா? எந்த விசுவாசம் வரணும்? கடுகு விதைகளை விசுவாசம் உனக்கு இருந்தால், உங்களுக்கு இருந்தால், அவர் சொன்னார், இந்த காட்டாத்தி மரத்தை பார்த்து நீ வேரோட பிடிங்கி கதவின் ஆழத்தில் போவாய் என்று நீ சொன்னால் அது அப்படியே உனக்கு கீழ்ப்படி சொன்னார். அது நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? சொல்லு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் கஷ்டமே, என் கடல் பாரமே, என் பிரச்சனையே, என் துன்பமே இப்போதே என்னை விட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியே போ சொல்லு. அது அப்படியே உனக்கு என்ன ஆகும்? அப்படியே என்ன ஆகும் உனக்கு? எல்லாம் ஒரு ஆவி. எல்லாம் கடனை உனக்கு சுமத்துகிறது ஒரு ஆவி. வியாதியை உனக்கு கொண்டு வருகிறது ஒரு ஆவி. உனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது ஒரு ஆவி. உனக்கு பலவிதமான சிக்கலை உண்டாக்குகிறது ஒரு ஆவி. எல்லாம் பிசாசு ஆவி. ஆமென் சொல்லுவாங்க. நீ உன்னை அழ வைக்கிறதோ பிசாசு ஆவி, உன் வருமானத்தை கிடைக்கிறதோ பிசாசு ஆவி. எல்லாமே அந்த கட்டுப்பாடுதான் இருக்கு. இந்த பிசாசு உன்னை விட்டு போகிறனா உனக்குள்ள என்ன வரணும்? நமக்குள்ள என்ன வரணும்? என்ன வரணும்? சொல்லு. என்ன வரணும்? எதுவுமே சொல்ல. என்ன வரணும்? எப்படி கைத்தை சொல்லி என்ன வரணும்? சொல்லு. இப்ப இன்னைக்கு சொல்லு. வாயத்தை கையை தட்டிக்கிற கண்ணமடி. இப்ப இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யும். எதுவுமே நம்புற? நான் தான் கத்துறேன், நீ கத்துற எனக்கு இல்ல. என் சத்தம் தான் எனக்கே கேட்க, உன் சத்தம் கேட்கல. இன்றைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு என் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிற பிசாசு வல்லமைகள் என் வீட்டை விட்டு வெளியே போகும். எதுவுமே சொல்ற? அல்லேலூயா. இன்றைக்கு என் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா சாத்தானின் கட்டுகளை கர்த்தருடைய வார்த்தையினாலே கர்த்தர் முறியடிப்பார். எதுவுமே சொல்ற? அல்லேலூயா. என்னை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் தம்முடைய பலத்தாலே கர்த்தர் நிர்மூலமாக்குவார். எதுவுமே சொல்ற நீ? அல்லேலூயா. இது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. எதனால உண்டாகும் நீதி? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. இந்த நீதி பெருகினால், விசுவாசம் பெருகினால், நம்பிக்கை பெருகினால், தேவனுடைய வார்த்தைகள் உனக்கு விசுவாசம் இருந்தால் வார்த்தையானது வல்லமையா உனக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னோடு கூட பேசுவார்.
எதுவே நம்பிக்கை கொடுக்கிறேன். தேவ சத்தத்துக்கு, தேவ எக்காலத்துக்கு யார் செவி கொடுக்கணும்? வேதம் சொல்லுகிறது, கம்பீர சத்தத்தை கேட்கும் ஜனங்கள் பாக்கியவான்கள். எந்த சத்தத்தை? என்ன சத்தம் சொல்ல? என்ன சத்தம்? கம்பீர சத்தத்தை கேட்கும் ஜனங்கள் பாக்கியவான்கள். அப்ப யார் பாக்கியவாங்க? யார் பாக்கியவான்? உனக்கு சொல்ல கேட்ட நான் சொல்ல 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 விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும். ஹல்லேலூயா. உனக்குள்ள அந்த தேவனுடைய ஆவி வரணும். என்ன வரணும்? அந்த தேவ ஆவி வந்தாதான் இருக்கிற எல்லா பொல்லாதாவியா பெரிய போய் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த தேவ ஆவி எதனால வரும்? வசனத்தினால வரும். ஆவியே உன்னை உயிர்ப்பிக்கும். இந்த மாமிசம் ஒண்ணுக்கு உதவாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒண்ணுக்கும் இந்த சரீரம் உதவாது. ஆனா கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வசனம் உன்னை பெரிய ஆளா மாத்திரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கும்போது செவி கொடுப்பாயானால், வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால், தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிற ஆளாக இருந்தால் இந்த சத்தியம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தோட தொடர்ச்சியை நாம பார்க்க போறோம். எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 11 தலைப்பு வசனமாக நாம் எடுத்துக்கொண்டு லூக்கா 14ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரைக்கும் நாம் வாசித்து நாம் செய்திக்குள்ளே போவோம். சீக்கிரமா நல்லா கவனிக்கணும். எழுதுறவங்க எழுதிடுங்க, எடுத்தவங்க டக்குனு படிக்க போவோம். ஒருவனை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனால் ஒரு விருந்துக்கு அல்லது திருமண வீட்டுக்கு அல்லது கல்யாணத்துக்கு அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு அல்லது ஒரு விருந்துக்கு உன்னை நீ அழைக்கப்பட்டிருந்தால் பந்தியின் முதன்மையான இடத்தில் உட்காராதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஒருவனால் நீ விருந்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தால், உன்னை அவன் அழைத்திருந்தால், பந்தியின் முதன்மையான இடத்துல போய் என்ன பண்ணாத? உட்காராதே. இத நான் எங்க இந்த வார்த்தையை படிக்கும் போது இந்த அடிப்படையை நான் எங்க கத்துக்கிட்டேன்னா, எங்க ஆவிக்குரிய தகப்பன் அப்ப என்ன செய்வாரு? எங்க சத்தியத்தில் வளர்த்தவர் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க சேர்ல. எல்லாம் நல்லா சேர்ல உட்காந்துக்குவாங்க. அவருக்கு ஒரு சேர் இருக்கும், நான் போட்டு வைப்போம். மீட்டிங் நடக்கிறப்ப போட்டு வைப்போம். அவர் வந்து நாங்க எங்க உட்காந்துருக்கோம், தரையில உட்காந்துருக்கோம், அங்க கூட என்ன பண்ணிக்குவாரு? எங்க உட்காந்துவாரு? அது எல்லாம் கூட நீ உட்காருப்ப. எது நிரந்தரம்? எது நிரந்தரம்? எது நிரந்தரம் கிடையாது. எது என்ன கிடையாது? இது எங்க போய் உட்கார முடியாது, நல்லா இருக்காது. அதனால தான் இங்க சேர் போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவனா நீ விருந்து வீட்டுக்கு அழைத்திருக்கும் போது அல்லது உன்னுடைய எந்த நிகழ்ச்சிக்கும் நீ ஒருவனை அழைத்திருந்தால், அழைக்கப்பட்டவன் வந்து முதன்மையான இடத்துல பண்ணக்கூடாது, பந்தி முதன்மையான இடத்துல உட்காரக்கூடாது. நான் இதை சீக்கிரமா பச்சை செய்தி போயிடுறேன். அப்படி உட்காராது. உன்னிலும் கனமுள்ளவன், பெரியவன், உயர்ந்தவன், ஒருவேளை வசதி படைத்தவன், ஐஸ்வர்யவான், இல்ல எல்லா தகுதி உடையவன் அந்த இடத்துல வந்துட்டா அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்படிப்பட்டவன் உன்னையும் அவன் அழைச்சதை போல இன்னொருத்தர் என்ன பண்ணிருப்பான்? அழைச்சிருப்பான். அவன் வரும்போது அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்கிட்ட வந்து எந்த மனுஷனுக்கு அந்த சீட்டை கொடுத்துரு அப்படின்னுவா. அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்குமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ரிசப்ஷன் நீ பார்த்துருப்ப. ரிசப்ஷன் பார்த்துருப்ப. மாப்பிள்ளையும் பொண்ணும் ட்ரெஸ் பண்ணி அங்க மேல வந்த உடனே உட்காந்து கூட்டம் எங்க ஓடும்? எங்க ஓடும்? அதுவா முக்கியம் உங்களுக்கு? எங்க ஓடும்?
மாப்பிளைய போன ட்ரெஸ் பண்ணி இந்த வரைக்கும் போக மாட்டாங்க. உள்ள இருக்கிற வரைக்கும் அப்படி வெளியே வந்துட்டா அந்த ஸ்டேஜ் மேல ஏறி தோண்டி இவங்க ஆயிடுவாங்க. எங்க நேரா பாத்தீங்க. அதுபோல ஒரு இடத்துக்கு நம்ம போனா, முக்கியமான ஒரு இடத்துக்கு போனா கர்த்தர் சொல்றாரு எங்க உட்கார்ந்துறாரு. நார்மலா எல்லா ஜனமும் வந்து உட்கார்றதுல போய் என்ன பண்ணிட உட்கார்ந்துரு. இது வந்து நியாயம். நீ போய் முதல் மணி நேரத்துல போய் என்ன பண்ணாத உட்காராத. அந்த இடத்துக்கு வேறு ஒருவனை அவன் அழைத்திருப்பான். அவன் வருவதற்கு கொஞ்சம் சற்று தாமதமாகும். அவன் வந்த உடனே உங்ககிட்ட வந்து சகோதரனே இவருக்கு அந்த இடத்தை கொடுத்து சொன்னா உனக்கு எப்படி இருக்கான்? உனக்கு எப்படி இருக்கான்? அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்த வார்த்தையை பாரு. நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. எங்க உட்காரு? உட்காரு. அந்த இடத்துல போய் உட்காரு. தாழ்ந்த இடத்துல உட்காரு. தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து என் சிநேகிதனே நண்பனே எங்கேயே உட்கார்ற. நீ இந்த இடம் உனக்குரியது அல்ல. நீ வித்தியாசமானவன். அல்லேலூயா. நீ தகுதி உள்ளவன். நல்லா புரிஞ்சுக்கணும். நீ தேவனால அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென் சொல்லு பாப்பா. அல்லேலூயா. எதுக்கு நம்புற? நீ தேவனால அழைக்கப்பட்டு நீ அபிஷேகம் பண்ணப்பட்டாலே எதுக்கு நம்புற? நல்ல புரிஞ்சு. உன்னை எப்பவுமே நீ சாதாரணமா பார்க்காத. நான் திரும்ப சொல்றேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சொல்றேன். உன்னை அழகாக சிங்காரித்துக் கொண்டு, உன்னை அழகாக அலங்கரித்துக் கொண்டு, நல்ல துணிமணிகள் அணிந்து கொண்டு, கண்ணாடிக்கு முன்னாடி போய், பீரோக்கு முன்னாடி போய், என்னை போல அழகானவன், என்னை போல அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என்னை போல ஆசீர்வாதம் உள்ள ஆள் யாரு கிடையாது உணவை சொல்லு. என்ன சொல்ல? என்ன சொல்ல? என்ன சொல்ல? உன்னை அலங்கரித்துக் கொண்டு, உன்னை சிங்காரித்துக் கொண்டு, அழகான உடைகளை அணிந்து கொண்டு போய் பீரோ கண்ணாடிக்கு முன்னாடி, அதான் பெரிய கண்ணாடி நம்ம வீட்டுல பீரோ கண்ணாடி தான், அதுக்கு முன்னாடி போயிட்டு என்னை போல அழகுள்ளவன் யாரும் கிடையாது. ஆமா சொல்லு. என்னை போல அழகுள்ளவன் யாரும் கிடையாது. என்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லு. உன்னை பார்த்து உன்னை போல அழகு யாரும் கிடையாது. கண்ணாடில பார்த்து சொல்லு. ஆமென் சொல்லு பாப்பா. ஆமென் ஆமென். அப்படியே கண்ணாடியில் நின்று முகத்தை பார்த்து தரத்துல கை வச்சு என்னை போல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள் யாருமே கிடையாது. இதெல்லாம் நீ சொல்லணும். நீ வெட்கப்பட கூடாது. என்ன பண்ணக்கூடாது? யாரை பார்த்து பேசுற? யாரை பார்த்து பேசுற? உன்னை பார்த்து நீ தானே பேசுற. அப்ப என்ன சொல்லணும்? உன் தலைமையில கை வச்சு கண்ணாடி பார்த்து முகத்தை பார்த்து என்ன பேசுனா? உன்னை போல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள் யாரும் கிடையாது. நீ பெரிய ஆளு சொல்லணும். நீ பெரிய ஆளு. நீ வித்தியாசமான ஆளு. நீ ஆமா எப்படி சொல்லணும்? அவன் வந்து நீ தாண்டத்துல உட்கார்ந்து இருக்கிற போது உன்னை பார்த்து சிநேகிதனே உயர்ந்த இடத்துக்கு வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவனுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகவே. அல்லேலூயா. உனக்கு கனம் வரணுமா கனவீனம் வரணுமா? என்ன வரணும்? உனக்கு கனம் வரணுமா கனவீனம் அடையணுமா? நீ உன்னை அயலான் வந்து உன்னை கனப்படுத்தணும்னா நீ நிக்கிற இடத்துல உட்கார இடத்துல என்ன பண்ணா உட்காரணும். உன்னை அழைத்து அந்த கனத்தை நம்ம கொடுக்கணும். அப்ப பாக்குறவங்களா இவர் யாரு? இவங்க யாரு? இவங்க யாரு? கனம் பொருத்தியவர்கள். அல்லேலூயா. அதான் கட்ட சொன்ன. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த. கைது போய் உன் பேரை பெருமைப்படணும். அதுதான் முக்கியமான. எதற்காக கர்த்தரை அழைத்தாரோ, எதற்காக கர்த்தரை அபிஷேகம் பண்ணினாரோ, எதற்காக பரலோக ராஜ்யத்தில் ஜீவபுருஷன் உனக்கு பேர் எழுதினாரோ அந்த பேர் மகிமைப்படணும். அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆமென். சில பேர் சொல்ல மேல நினைக்கூடாது. வெந்ததை திட்டு விதி வந்த சித்து போது இது ஒன்றும் கிடையாது. வெந்ததை திட்டு விதி வந்தா சாகத்துக்கு நியாயம் நீ வந்திருக்கிறீங்க. அதுக்காக கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறீங்க. இல்ல 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 இல்ல. வேதம் சொல்லுகிறது அவர்கள் பலவீனமாய் இருக்கவில்லை. அவர்கள் பலவீனமானதை அவர்கள் பலனாய் மாற்றக்கூடியவர்கள். அல்லேலூயா. ஆமென்.
அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சந்நிதியிலே சீயோனிலே வந்து அவர் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவர்கள். ஆமென் சொல்லு பாப்பா. அல்லேலூயா. பிசாசுகளும் உன்னை பார்த்து நடுநடுங்கி ஓடணும். ஆமென் சொல்லு பாப்பா. அது முடிச்சிட்டியா 11 வரைக்கும்? தன்னைத்தான் இதுதான் வசனமே. என்னது வசனம்? தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் எவன் தாழ்த்துகிறானோ கையை தட்டி கட்டுற மாதிரி. ஆமென் சொல்லுவாங்க. என்ன செய்ய போற? நீ எப்படி இருக்கு? அதுக்காக கசங்கி போன அழுக்கான துணிய மாட்டீங்கன்னு நான் ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்ல முடியுமா? முடியுமா? அது வேதம் சொல்லுது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன பண்ணாத, போடாத. உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன பண்ணாத. கர்த்தர் உனக்கு கொடுத்த நன்மைகளை நீ திருப்தியா இரு. அவன் சொல்லுவாங்க. நான் உனக்கு அடிக்கடி சொல்றேன், சபைக்கு வரும்போது கடையில போய் எல்லாம் டிசைன் வாங்கி நகைகளை மாட்டி என்ன பண்ணிக்க. உனக்கு தான் தெரியும் அது கவரிங்கன்னு. உலகத்தை பார்க்கணும்னா தெரியாது. கர்த்தர்களை எப்படி வச்சிருக்காரு பாருன்னு சொல்லணுங்களாம். அமே நீ அந்த நகையை வாங்கி கையில் வைக்கும் போது இதற்கு ஈடாக தங்கத்தையும் பொண்ணையும் கர்த்தர் எனக்கு தருவார். என்ன சொல்லலாம்? சொல்லமா சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்க. அது உதவாததோ அது உகந்ததோ எனக்கு தெரியாது. நீ கர்த்தருடைய வார்த்தை கேளு, விசுவாசி. கம்மி விலை கொடுத்து வாங்குற தங்கத்தை போல ஒரு பொருளை வாங்குற, அதை வாங்கி கையில வச்சு என்ன பண்ண, இதற்கு ஈடாக கர்த்தர் தங்கத்தையும் வைரத்தையும் கர்த்தர் எனக்கு தருவார். நீ சொல்லுவியா? சொல்லுவியா? இது விசுவாசம். விசுவாசத்தால் எதை விதைக்கிறாயோ அது என்ன பண்ணுவீங்க? அறுப்பா. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் என்ன பண்ணுவான்? உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். இங்க தேவ சமூகத்துல கர்த்தருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வாழணும்? நம்ம எப்படி வாழணும்? யாருக்கு முன்னாடி தாழ்மை பண்ணா? கர்த்தருக்கு முன்பாக கைத்தல. இதுக்குதான் தன்னைத்தான் தாழ்த்துறேன்னா நீ உலகத்தை உன்னை தாழ்த்து சொல்ல. கர்த்தர் உலகத்துல தலைநிமிர பண்ணுவாரு. ஆமென் சொல்லு பாப்பா. உலகத்துல எப்படி வாழ்றீங்க? கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே நான் வாழ்கிறேன். அல்லேலூயா. அவனுக்கு முன்னாடி நீ வேஷம் போடக்கூடாது. அவனுக்கு முன்னாடி உன் ஏழ்மை தெரியக்கூடாது. அவனுக்கு முன்னாடி உன் பிரச்சனை தெரியக்கூடாது. அவனுக்கு முன்னாடி உன் கஷ்டம் தெரியக்கூடாது. அவனுக்கு முன்னாடி நீ தலைநிமிர்ந்து நிற்கணும். ஆமென் சொல்லு பாப்பா. யாருக்கு முன்னாடி நீ தாழ்மை பண்ணினா? நான் அவன் சொல்றான் தாவீது, நான் அர்ப்பணம் நேசனமாக இருக்கிறேன். எப்படி சொல்றாங்க? ஒன்னும் இல்ல, ஒரு தகுதி எனக்கு இல்ல, துடைத்து போட்ட கந்தைக்கு கூட நான் ஒப்பா இருக்கிறேன். எப்படி சொல்றாங்க? அல்லேலூயா. இது கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவது. அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்தினா? அவருக்கு முன்னாடி தாழ்ந்த போகணும். ஒருவன் இப்படி சொல்றான். இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிப்போம். அது என்ன சொல்ல போறோம்? எப்படி அவனை தன்னை தாழ்த்தினான் பாரு. அவர் எப்பேற்பட்ட மகிமைக்காக வந்தவர், எப்பேற்பட்ட காரியத்தை செய்ய வந்தவர், தேவனுடைய ராஜ்யத்தின்படியே ஆயத்தம் பண்ணி கொடுத்தவன், கிறிஸ்துவின் வருகையை முன்னேறித்தவன். அவர் எப்படி தன்னை தாழ்த்தினான் பாரு. தேவனால் அனுப்பப்பட்ட. அவர் யாரால் அனுப்பப்பட்டாம? யாரால் அனுப்பப்பட்டது? நல்லா புரிஞ்சுக்க. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். யார் அவன் அனுப்பல? அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ் அனுப்பல, ஊழியர் அனுப்பல. யார் அனுப்பல? அவனை யார் அனுப்பினாரு? தேவனே அனுப்பினாரு. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அல்லேலூயா. அவன் பேர் என்னது? இங்கிலீஷ்ல அவனுக்கு பேர் என்னது? ஜான். என்ன பேர் அவனுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஜான். தமிழ்ல அவனுக்கு பேர் என்னது? யோவான். இந்த ஜான், இந்த யோவான் சொல்றாரு, அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அல்லேலூயா. யாரை குறித்து? கவனிக்கணும். யாரை குறித்து? அந்த ஒளியை குறித்து. அந்த ஒளி யாரு? அந்த ஒளி யாரு? அந்த ஒளி இயேசு கிறிஸ்து. அத நீ புரிஞ்சுக்கணும். வேதம் சொல்ல தேவன் எப்படி இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவன் எப்படி இருக்கிறாரு? இத சொன்னா பல பேருக்கு பிடிக்கல. எனக்கு சபைக்கு வரதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்? ஒளியை குறித்து சொன்னா உனக்கே பிடிக்கல.
தேவன் எப்படிங்கிறாரு? ஒளியாகிறாரு. ஒளிக்கு போய் உருவத்தை பார்க்க முடியுமா? இந்த உருவத்தை பார்க்க முடியுமா? வெளிச்சத்தை பார்க்க முடியுமா? இது வெளிச்ச பிரகாசம். அது ஒரு உருவத்தை தேட முடியுமா? தேட முடியாது. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். நம்முடைய தேவன் எப்படிங்கிறாரு? ஒளியா இருக்கிறாரு. நீ உருவத்தை வணங்காத, மனுஷன் கையில செஞ்சத போய் நமஸ்கரிக்காத, அவன் பிரிண்ட் பண்ணி ஒரு போட்டோவை உங்ககிட்ட கொடுத்துட்டான், அதை போய் கும்பிடாத அப்படி சொன்னா சில பேருக்கு என்ன ஆகுது? பேரு அவங்களுக்கு என்ன பேரு? என்ன பேரு? வேணாம் வேணாம் இந்த வழிபாடு அப்படின்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் பேசுறாரு. ஆரஞ்சு பார்த்து கேட்டு பார்த்தா சொல்றான், நமக்கு தெரியுது அது என் கூடவே வாழ்ந்து நிற்குது. எது வாழ்ந்து நிற்குது? யார் கூட வாழ்ந்து நிற்கிறா? பையன் யார் கூட வாழ்ந்து நிற்கிறா? அல்லேலூயா. இந்த தேவனை எப்படி பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்? உருவத்தில் பார்க்க முடியாது. நீ இன்னொருத்தருக்கு நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம சபைக்கு வந்தவங்க தான். ஏமா சபைக்கு வரல அப்படின்னு கேட்டா, ஐயா நேரம் ஆயிடுது, அதனால தோ இருக்கிற மாதா கோயில் என்ன பண்ணிட்டு வரேன். மாதா கோயிலுக்கும் இதுக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு தான். என்னது எல்லாம் எல்லாம் ஒண்ணா? எப்படி ஒண்ணு? அங்க ஒரு 10 நின்னுங்கிற கையில கால ரத்தம் ஊத்தி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது, அது இயேசு கிறிஸ்துமான? ஆமாயா, எப்படியா? அல்லேலூயா அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து? அது தெய்வமா? நம்முடைய தேவன் எப்படிங்கிறாரு? எப்படிங்கிறாரு? ஒண்ணு ஒளியாகிறாரு, அப்புறம் ஆவியா இருக்கு. எப்படிங்கிறாரு? ஆவியை போய் உருவத்துல தேட முடியுமா? ஆமென் சொல்லுவோம். அப்ப எது ஆவி? எது ஆவி? வார்த்தை. வாயிலிருந்து வருத வார்த்தை அது உருவத்தோட பார்க்க முடியுமா? உன் வாயிலிருந்து புறப்படுற சத்தம், அந்த சத்தத்தை நீ பார்க்க முடியுமா? கேட்கதான் முடியும், பார்க்க முடியாது. உன் தேவனை என்ன முடியும்? தேவ சத்தத்தை என்ன பண்ண முடியும்னால கேட்கதான் முடியும், அதை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சு, உன் ஆண்டவரை நீ பார்க்க முடியாது, அவருடைய சத்தத்தை என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். போய் தொட்டு தொட்டு கும்பிட்டு வர போய் அதை சொன்னா சபைக்கு நீ வரமாட்டான்னு சொல்லிட்டு போடணும். சபைக்கு வரதுக்கு விருப்பம் சொல்ற ஊழியக்காரங்க கூத்தடிக்கிற மாரி, ஊழியக்காரங்க அநியாயம் பண்ணிக்கிற மாரி, சபைக்கு வரதுக்கு எனக்கு என்ன பண்ணல, விருப்பம் இல்லைன்னா வாயில குத்துறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஒருத்தருக்காக நாங்க கேட்டாங்களே நமக்கு தெரியாது. கர்த்தர் பாப்பா அவர் செய்வார். அல்லேலூயா. எனக்கு உங்களை, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த அழைப்பை, எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கர்த்தருடைய கிருபைகளை, உங்களை கர்த்தருடைய ஆவியிலே, கர்த்தருடைய வெளிச்சத்திலே, கர்த்தருடைய அபிஷேகத்திலே, இந்த சத்திய வார்த்தையிலே உங்களை வளர்க்கணும். அல்லேலூயா. எதுல வளரணும்? நீங்க எதுல வளரணும்? இந்த சத்தியத்துல வளரணும். பொய்யை நம்ப கூடாது, மாயமானதை பின்பற்ற கூடாது, மனுஷன் செய்து நீ செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இந்த தேவனை உன் முழு இருதயத்தோடு நீ தேடினால் அவர் உனக்கு நடுவில் வருவார், உனக்கு அவர் தென்படுவார். ஆமென் சொல்லுவாங்க. முழு இருதயத்தோடு தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். ஆமென். இந்த தேவனை உருவத்தில் நீ பார்க்க முடியாது. இந்த தேவன் சிலைகளிலே உருவத்திலே வருகிறவர் அல்ல. ஒரு போட்டாவை பார்த்து தாடி வீசி ஓடுகிற அவர் உன் ஆண்டவர் கிடையாது. திரும்ப திரும்ப உனக்கு தெளிவா சொல்றேன். போட்டால பார்க்கிற, சிலைகளை பார்க்கிற, தாடி வீசியோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து கிடையாது. ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறார்? இந்த வேத வசனத்தின் மூலமாக, இந்த வார்த்தை மூலமாக உன்னோடு கூட பேசுவார். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை கையில வச்சிருக்க பாரு, அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை தான் உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. கைதிரிக்கத்தை பற்றி. அல்லேலூயா. அதுதான் தேவன். வேற எதுவும் உருவத்தை தேடாதவன். உருவத்தை தேடினா நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆமென். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்து அவன் அந்த ஒளி அல்ல, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து
சாட்சி கொடுக்க வந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த டக்கெட் 15 வசனம் படிப்போம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னால இருந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எனக்கு பின்னாடி தான் வராரு அவரு. ஆனா எனக்கு பின்னாடி அவர் வருகிறவர் என்றாலும் எனக்கு முன்னாடியே இருந்தவர் அவர். ஆமென், அல்லேலூயா. அந்த வேதம் சொல்லுது அவர் ஆதியும் அந்தமுமானவர். ஆமென், அல்லேலூயா. அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நான் அவருக்கு முன்பாக வந்தும் எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார். ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே. அல்லேலூயா. இப்ப இவன் என்ன சொல்றானா, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் இவனே மகிமையில வந்தான். இந்த யோவான் சானகன் ஏதோ வந்தான், தேவனால வந்தான், தேவனால அனுப்பப்பட்டான். இவன் தன்னை உயர்த்தாதபடி இவன் ஊழியக்காரன். யாருமா யோவான்? யோவான் கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரன். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். அவர் நித்திய பிரதான ஆசாரியர். யாரு? யாரு நித்திய பிரதான ஆசாரியர்? யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல வார்த்தை நீ மறக்கக்கூடாது. அவர் நித்திய பிரதான ஆசாரியர். அவர் உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் ஆசாரிய ஊழியம். நித்திய பிரதான ஆசாரியர். நாமெல்லாம் இப்ப நாங்கெல்லாம் அவராலே அனுப்பப்பட்டவர்கள். நம்ம அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள், அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள். அனுப்பப்பட்டவருக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கா அவரெல்லாம் பெரியவர் கிடையாது. யார்தான் பெரியவர்? யார்தான் பெரியவர்? நான் பெரியவர்னு சொன்னாக்கா அனுப்பின சும்மா இருப்பாரா? உனக்கு கிருபையை கொடுத்தாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு குடும்பத்தை கொடுத்தாரு, நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு, நல்ல புருஷனை கொடுத்திருக்கிறாரு, நல்ல மனைவி கொடுத்திருக்கிறாரு. நல்ல கோணி சிம்பிளா போயிரு, சிம்பிளா புரிஞ்சுக்கோ. கணவனுக்கு விரோதமா மனைவி செயல்படலாமா? கணவனுக்கு விரோதமா மனைவி செயல்படலாமா? யோசிக்கலாமா? ஏதாவது சிந்திக்கலாமா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, புருஷனானவன் குடும்பத்துக்கு யாரு? தலையா இருக்கிறான். தலை இல்லைன்னா மீதி குடும்பம் என்னது? தலை என்ன மீதி குடும்பம் என்னது? முண்டம். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். மனுஷனை புருஷனை குடும்பத்துக்கு கத்த தலையா வச்சிருக்கிறாரு. அவர் இல்லைன்னா என்ன? அவர் வரல என்ன? அவர் கொடுக்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன். எப்பொழுது குடும்பத்துக்கு விரோதமாக, புருஷனுக்கு விரோதமாக ஒரு நபர், ஒரு பெண் எப்போ தன்னை உயர்த்துகிறாளோ அப்பவே என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? அமைதியா இருக்கிறார். என்ன பண்ணாத? முதல்ல உன்னை என்ன பண்ணாத? நல்ல குடும்பத்துல ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். எதிர்த்து பேசக்கூடாது. யார்தான் முக்கியம் வீட்டுல? யார்தான் முக்கியம் வீட்டுல? நல்ல கவனிச்சுக்கோ. யார்தான் முக்கியம்? சொல்லு. தலை. தலை யார்தான் முக்கியம்? தலைதான் முக்கியம். அப்படின்னு சொல்லு பாப்போம். சொல்லுமா, யார்தான் முக்கியம்? தலைதான் முக்கியம். அந்த தலை இல்லைன்னா வீடு எப்படி? அவன் சொல்றான், என்னை அவர் தான் அனுப்பினாரு. அந்த ஒளியை குறித்து யார் தான் சொல்லி அவனை உலகத்துக்கு? நான் தான் சொன்னோம். அப்ப அவன் தன்னை எப்படி பண்றானா? படிக்க பாசம் 15 படிக்க. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னாடி இருந்தவர் ஆகையால் என்னிலும் அவர் எப்படிப்பட்டவர்? அவரு மேன்மை உள்ளவர். அல்லேலூயா. நல்ல புரியுது. ஸ்திரீகள், பெண்கள், குடும்ப தலைவிகள் இவன் வாழ்க்கை எது வந்தாலும் குடும்பத்தில் இருந்தா என் வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லணும்? என்ன சொல்லினா? யார்கிட்ட சொல்லு? என் வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க, அவர் பார்த்து வரல. எப்படி சொன்னா? எப்போ குடும்பத்தின் அதிகாரத்தை நீ தூக்குறிய தோல்ல, குடும்ப பொறுப்பை, குடும்ப அதிகாரத்தை, குடும்ப செயல்களை எப்ப நீ தோல்ல தூக்குறியோ வீட்டுக்காரன் ஆயிடுவாரு. விஷயத்தை புரிஞ்சுக்கோ.
நீ கையில் எடுத்தின அதிகாரத்தை, குடும்ப அதிகாரத்தை நீ கையில் எடுத்தினா யார் டம்மி ஆயிடுவாரு? யார் டம்மி ஆயிடுவாரு? நீ பாரு, அங்க இங்க பாரு, அக்க பக்கத்துல பாரு. எந்த வீட்டுக்குள்ள பெண் அதிகாரம் காணப்படுகிறதோ அந்த வீட்டுல ஆண் அதிகாரம் ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். நீ பாரு, நீ பாரு, நல்லா பாரு. கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றி புருஷன் தான் வீட்டுக்கு யாரு? தலை. உதவாதவனோ உதவி செய்கிறவனோ வருமானத்தை ஈட்டி கொடுக்கிறவனோ சும்மா உட்காந்துக்கிறானோ அவனை யாரு? அவன் யாரு? குடும்பத்துக்கு அவன் தான் தலை. நீ அதிகாரத்தை கையில் எடுத்தினா உனக்கு முன்னாடி அவர் வந்தாரா உனக்கு பின்னாடி வந்தாரா? வீட்டுக்காரன் உனக்கு முன்னாடி. ஏன் நல்லா புரிஞ்சுக்க, நல்லா பாரு. வீட்டுக்காரனை விட மனைவி எத்தனை வயசு கம்மியா இருக்கணும்? 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு என்ன இருக்கணும்? கம்மியா இருக்கணும். வீட்டுக்காரனுக்கு வயசு கம்மியாகவும் மனைவிக்கு வயசு அதிகமா யார் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? ஆளக்கூடிய அதிகாரத்தை கத்திரி யார் கையில கொடுத்தாரு? ஆண் கையில கொடுத்தாரு. அதனால பெண்ணை விட ஆண் எப்படி இருக்கணும்? உயர்ந்து இருக்கணும். எல்லாம் தெரியும், வயசுல சரி, எல்லாம் தெரியும். அதனால ஆணை விட பெண்ணுக்கு வயசு கம்மியாக்குறாரு. அப்பதான் சரியா இருக்கும். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. சில பேருக்கு 8 வருஷம் கம்மியா கொடுப்பாரு, சில பேருக்கு 6 வருஷம் கம்மியா கொடுப்பாரு. அதனால கம்ப்ளைண்ட் மைண்ட். ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. அதெல்லாம் பார்க்க கூடாது. அவர் சித்தம் எப்படி செய்யறாரு அப்படி செய்வார். ஆமென் சொல்லு பாப்போம். இப்ப இன்னிலிருந்து ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கோ. வீட்டுக்குள்ள பெண்கள் என்ன பண்ண கூடாது? வீட்டுக்குள்ள பெண்கள் என்ன பண்ண கூடாது? என்ன உயர்த்த கூடாது? தலையை உயர்த்தணும். வீட்டுக்காரருடைய தலையை உயர்த்தணும். யாரு அதிகாரத்தை செலுத்த கூடாது? என் ஆச்சுன்னா நான் எங்க போயிடுவேன்? என் ஆச்சுன்னா எங்க போயிடுவேன் நானு? ஆமா, ஒன்னே துணிக்கிட்டு மூட்டை கட்டி என்ன பண்ண கூடாது? ஓடக்கூடாது. அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. உனக்கு முன்னாடி வந்தவர் அவர். உன் புருஷனுக்கு முன்னாடி பிறந்தவர், நீ பின்னாடி வந்தவர். அதனால முன்னாடி வந்தவருக்கு என்ன பண்ணா? அதிகாரத்தை கொடுக்கணும். அவன் சொல்றான், நான் முன்னாக வந்தும் எனக்கு அவர் பின்னாடி வந்தும் அவர் எனக்கு முன்னாடி இருந்தவர். ஆகையா அவர் என்னிலும் மேன்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எல்லாம் பார்த்து புருஷனை கண்ண மூடி புருஷனை பார்த்து அவர் என்னிலும் சொல்லு பாப்போம். உன் மனசுல இடம் வருதா பாப்போம். உன் வீட்டுக்கார பார்த்து அவர் என்னிலும் சொல்லு. யாரெல்லாம் மனைவி புருஷனோட இருக்கிறீங்களோ சொல்லுங்க, அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். யார் இவங்க? புருஷன் தான் வாழ்த்தா. யார் வாழ்த்து? அப்படி யார் வாழ்த்து? அவர் சொன்னாரு, எல்லாருக்கும் வார்த்தை இருக்குது, உங்கள் கற்புள்ள நடக்கையினாலே உங்கள் கணவரை நீங்கள் ஆதாயப்படுத்திக்கலாமே. கற்புள்ள நடக்கை வேற என்ன போயிடாத, கற்பு கரிசி கண்ணைக்கு போயிடாத, அதெல்லாம் கிடையாது. கற்புள்ள நடக்கணும் அதெல்லாம் கிடையாது. கற்புள்ள நடக்கினா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நீ வாழ்ந்தா உன் கணவனையும் ரட்சிப்புகளை என்ன பண்ணிடலாம்? நீ ஆட்டுக்குட்டி மாறி தலையாடி என்ன பண்ணிடுவாரு? ஒடியாந்துருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் படி 26 27 படி. அதுலயே யோவான் அவர்களுக்கு பிரயோஜனமாக ஒரு முக்கியமான செய்திக்குள்ள போன நேரம் சீக்கிரம் படிங்க. யோவான் அவர்களுக்கு பிரயோஜனமாக நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் எனக்கு பின்னாலே வந்தும் என்னே மேன்மை உள்ளவர். இதுதான் இந்த வசனத்துக்காக பண்ண காத்திருந்தேன். அவருடைய இந்த செருப்புல இருக்கிற அந்த பெல்ட், அந்த வாரை அவிப்பதற்கும் அந்த செருப்பை தொடுவதற்கும் நான் கையெழுத்து கத்தமை பண்ணி. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுக்காரன் வீட்டு வாசல்ல செருப்பு கட்டி வச்சுட்டு போனா செருப்பு கட்டி விட்டு வந்து உள்ள வைக்க சொல்லக்கூடாது. நடக்குது. நல்ல நல்ல புரிஞ்சுக்கணும். அவருடைய பாதரட்சின் வாரை அவிப்பதற்கு நான் பாத்திரம் கிடையாது. அல்லேலூயா,
என் வீட்டுக்கார செருப்பை, உன் வீட்டுக்காரருடைய செருப்பை நீ எடுத்து வச்சினா அது எப்படி இருக்கும் உனக்கு? எப்படி இருக்கும்? அது ஆசீர்வாதம் உனக்கு, அது பாக்கியம். நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. எப்பொழுது உங்கள் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் புருஷர்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கணவன்மார்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் சுகமா இருந்தாதான், உங்கள் புருஷன், உங்கள் கணவன்மார்கள், உங்கள் வீட்டுக்காரர் நிம்மதியா இருந்தாதான், சுகமா இருந்தாதான், சமாதானமா இருந்தாதான், பிரச்சனை இல்லாமல் இருந்தாதான், வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன் அவர்களுக்கு கத்தனை பண்ணுவாரு. அவர்களே ஊட்டிக்கு போனால், நசுங்கி போனால், உபத்திரப்பட்டால், வியாகுலப்பட்டால் உண்மையாவே கஷ்டப்பட முடியாது. புரிஞ்சுக்க முதல்ல. அவர்கள் பலத்தோடு இருப்பதும், சுகத்தோடு இருப்பதும், நிம்மதியோடு இருப்பதும், சமாதானத்தோடு இருப்பதும் யாருக்கு தான் இது? ஆவதும் புரிஞ்சுக்கோ. யாரால? யாரால? நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. யாரால அழிஞ்சது? யாரால அழிஞ்சது? ஏதேன் தோட்டமே யாரால அழிஞ்சது? நல்லா புரிஞ்சுக்கோ. யாரால? ஏவாள் கிடையாது. யாரால? ஏவாள். யார் தான் இப்ப ஏவாள்? யார் ஏவாள்? இப்ப ஏதேன் தோட்டமே தீக்கிரையாக்கப்பட்டது. கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை அழித்தார். சுடரொளி பட்டத்தை கொண்டு வந்து வைத்தார். யாரால வந்தது? யாரால? பெண்ணால இல்ல, என்னால. அமைச்சர் வீட்டுக்கார் அடிச்சார்னா, வீட்டுக்கார் திட்டானா நீ என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? அமைதியா இன்னும் எப்படின்னா உடனே போன் பண்ணி யாருக்கு சொல்லக்கூடாது? யாருக்கு சொல்லக்கூடாது? நீ போன் போட்டினா ஒன்னு என்ன ஆகிடுவ? ஒன்னு ரெண்டு ஆகிடுவ. அந்த ரெண்டு அங்க போன என்ன ஆயிடும்? 4 ஆயிடும். அந்த 4 உன் வீட்டுக்கு வந்து என்ன ஆயிடும்? 8 ஆயிடும். அப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒண்ணு நீ மூட்டெல்லாம் கட்டிட்டு யாருக்குள்ள போயிடுவ? அப்ப யாருக்கு எழுதுது? ஆவதும் அழிவதும் யாருக்கு? ஏதேன் யாரால் அழிஞ்சது? ஏதேன் எது? ஏதேன் எது? ஏதேன் தோட்டம் எது? உன் வீடு. ஏதேன் தோட்டம் எது? உன் வீடு. உன் ஏதேன் தோட்டம் என்பது உன் குடும்பம். அந்த குடும்பத்துல நீயும் புருஷன் எப்படிக்கிறீங்க? நிம்மதியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். அதுல இன்னொரு ஆள் உள்ள வந்துட்டானா என்ன ஆயிடும்? பிரச்சனை. பிரச்சனை ஆயிடும். கணவன் மனைவி பிரச்சனை ஆயிடும். அது ஏதோ உன உள்ள போந்துக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிசாசு உள்ள போந்துச்சு. வீட்டுக்குள்ள போந்துட்டா நிம்மதியா இருக்க முடியுமா? நிம்மதியா இருக்க முடியாது. இடம் கொடுக்காது. அவன் சொல்லி பார்ப்போம். அவன் அது கஷ்டமோ, அது பிரச்சனையோ, அது உங்களுக்குள்ள எது போராட்டமோ, சண்டையோ, சச்சரவோ, வேதனையோ, கடனோ, ஏதோ ஒண்ணு எது வந்தாலும் நீங்களே என்ன பண்ணுங்க? நீங்களே சரி கட்டணும். யாருக்கு என்ன பண்ண கூடாது? யாருக்கு சொல்லக்கூடாது? உன் பிரச்சனையை முடிக்க யாருக்கு? உன் பிரச்சனையை முடிக்க யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும். உன் பிரச்சனையை முடிக்க உனக்கு தெரியும். அதை யாருக்கிட்ட கொண்டு போகாத. ஆமென். அல்லேலூயா. உன் தேவ சமூகத்தை நோக்கி முறையிடு. 26 விஷயங்கள் அவருடைய பாதரட்சையை அவிப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இஸ்ரவேலுக்கு அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன், தேவனால் அனுப்பப்பட்டவன். அவன் தன்னை உயர்த்தாமல் அவருடைய பாதரட்சையும் அவிப்பதற்கு நான் யார் கிடையாது? அந்த தகுதி எனக்கு இல்லை. குடும்பத்துல குடும்பம் நடத்துற நீங்கள் எப்படி இருக்கணும்? குடும்பத்துல எப்படி இருக்கணும்? சொல்லுங்கள். எப்படி இருக்கணும்? ஆமென். தாழ்மைன்னா எப்படிப்பட்ட ஒரு தாழ்மைன்னா, இது விசுவாசத்துல எடுத்துக்கலாம், இது தாழ்மையில எடுத்துக்கலாம். இந்த சத்தியத்தை நம்ம படிச்சு முடிச்சிருவோம். எடுத்து வாசி. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 to 10 வரைக்கும் எடுத்து வாசி. லூக்கா 7ஆம் அதிகாரம் 1 to 10 வரைக்கும் வாசி. ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். இது எப்பேற்பட்ட ஒரு தாழ்மையை நாம பார்க்கிறோம். நமக்கு அடிக்கடி நம்ம தெரிஞ்சாலும், நமக்கு தெரிஞ்ச வசனமா இருந்தாலும், பார்த்த சம்பவமா இருந்தாலும், கேட்ட வார்த்தையா இருந்தாலும், இந்த நாட்களில் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
அல்லேலூயா. எடுத்து வாசி. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு போனார். அங்கே நூற்றுக்கு அதிபதியாயிருந்த ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் ஒருவன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. உன் வீட்டுல, உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில யாராவது ரட்சிக்கப்படாமல், மனம் திரும்பாமல், இந்த தேவனை தெரிந்து கொள்ளாமல் இன்னும் ஒரு நபர் இருப்பாரானால், அது உன் வீட்டுக்காரரோ அல்லது உன் கூட பிறந்தவளோ, அது யாரோ இன்னும் ஒரு நபர் உன் வீட்டுக்குள்ளே இருப்பாரானால், அவருடைய ரட்சிப்புக்கு காரணம் யார்தான்? ரட்சிப்புக்கு காரணம் யாரா இருக்கணும்? யாரா இருக்கணும்? அல்லேலூயா. நல்ல கவனி. இந்த வசனத்தை கேட்டு பிரியமான வேலைக்காரன் எப்படி இருக்கிறான்? மரண அவஸ்தைப்படுறான், பிசாசின் பிடியில் இருக்கிறான். ரட்சிப்பு என்பது கர்த்தர் தருகிற ஈவு. அது பிசாசு சில பேருக்கு சீக்கிரமா கொடுக்கிறதில்லை. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், விடுதலையாக்கப்பட்டவர்கள் தான் தேவ சபைக்கு வர முடியும். விடுதலையாக்கப்படாதவர்கள், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள், சாபத்தில் இருக்கிறவர்கள், பாவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. அவன் வேலைக்காரன் பிரியமானவன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தைப்படுறான். இப்படித்தான் உங்க வீட்டுல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கிறாங்க உங்க வீட்டுல இருக்கிற? நீ நினைக்கிற வேலைக்கு போறாரு, சம்பாதிக்கிறாரு, ஆட்டோ ஓட்டுறாரு, பஸ் ஓட்டுறாரு, ட்ரெயின் ஓட்டுறாரு, பிளைட் கூட ஓட்டுறாரு, நல்லா தான் இருக்கிறாரு. ஆனா எப்படி இருக்கிறாரு அவரு? எப்படி இருக்கிறாரு? வியாதிப்பட்டு மரண அவஸ்தைப்படுறாரு. உனக்கு தெரியாது என்ன வியாதி? என்ன வியாதியில் இருக்கிறாரு அவரு? என்ன வியாதி அவருக்கு? சொல்லு. என்ன வியாதியில் இருக்கிறாரு? உனக்கு என்ன தோணுது பாப்போம்? என்ன வியாதியில் இருக்கிறாரு? சொல்லு. என்ன வியாதியில் இருக்கிறாரு? இல்ல காது கேட்கல. இது நல்லா புரிஞ்சுக்கோ. தவறான பழக்க வழக்கம் அது ஒரு வியாதி. குடிப்பழக்கம், போதை பழக்கம், தவறான சிநேகம், தீய வழி, பொய் பேசுறது, திருடுறது, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நோய். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். இப்படி செய்யறவங்க எல்லாம் எதிர மாட்டிக்கிறாங்க. எதிர மாட்டிக்கிறாங்க. மரண அவஸ்தைப்படுறாங்க. அவங்களாம் என்ன அவஸ்தைப்படுறாங்க? மரணம். யார் எப்ப விடுவிப்பாங்கன்னு தெரியாது, எப்ப சுகம் கிடைக்க தெரியாது, எப்ப கர்த்தர் தொடுவார் தெரியாது, எப்ப ரட்சிப்பு வரும் தெரியாது. மரண அவஸ்தைப்படுகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்க. ஆனா உனக்கு என்ன தெரியுமா? எப்ப வந்தாவற்ற மரணம் போட்டோம், சபைக்கு வந்தாவற்ற மரணி போட்டோம், உனக்கு தெரியல. பிசாசு அவர்களை கொடியின் நோயில வச்சு மரண அவஸ்தை வச்சுக்கிறான். உனக்கு தெரியல. உனக்கு தெரிந்தவா சுத்தி சுத்தி கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்கள் பிரியமா இருக்கிறார், பாவிகளே வாருங்கள் என்று ஏன் கத்துறாங்க? மைக்கு போட்டு ஏன் கத்துறாங்க? தெரிந்தவா. இன்று மாலை சுவிசேஷம் கூட இல்ல, வர 1ஆம் தேதி சுவிசேஷம் பண்ண போறோம். எனக்கு அடுத்த 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு காலையில 5 மணிக்கு வந்துட போறேன். அதை கொஞ்சம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வருது? ஞாயிற்றுக்கிழமை தேதி என்னது? 1ஆம் தேதி காலையில 5 மணிக்கு வராது. 8 மணிக்கு வரணும். 8 மணிக்கு வரணும். 8 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் தேதி ஆராதனை முடிச்சுட்டு அன்னைக்கு மாலை 3 மணிக்கு என்ன பண்ண போறோம்? சுவிசேஷம் பண்ண போறோம். நல்லா புரிஞ்சுக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் உன் கூட நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க சகோதரிகள் இத்தனை பேர் உட்கார்ந்திருக்கீங்க. இத்தனை பேர் திருமணம் ஆனீங்களோ அத்தனை பேர் புருஷனும் இங்க உட்கார்ந்து எப்படி இருக்கு சபை? எப்படி இருக்கான்? எப்படி இருக்கு? நல்லா புரிஞ்சுக்கோ. திருமணமான உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் கணவரோடு கூட நீங்க சபைக்கு வந்தால் சபை எப்படி இருக்கும்? நிரம்பி இருக்கும். நீ பெற்ற பிள்ளையோட சபைக்கு வந்து எப்படி இருக்கு சபை? நிரம்பி இருக்கும். நல்ல கவனி. அப்ப இவங்க என்ன மாட்டிக்கிறாங்க? கொடிய வியாதி, மரண அவஸ்தைப்படுறாங்க. நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. ஆமென் சொல்லு பாப்போம். யார் பிடிச்சு வச்சிருக்காங்க? யார் பிடிச்சு வச்சிருக்காங்க? யார் லாக்கப்ல வச்சிருக்காங்க? யார் சிறையில் வச்சிருக்கிறது? அல்லேலூயா. நல்லா நீ கவனிக்கணும். சத்தியத்தை கவனிக்கணும். நீ
மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் தேவ சபைக்கு வராமல் எத்தனை பேர் தடைப்பட்டு நிற்கிறார்கள்? அத்தனை பேர் யார் கேட்கிறாங்க? யார் கேட்கிறாங்க? கொடிய வியாதி வந்து மரண அவசப்படுறாங்க. நீ நினைக்காத ஜுரமே வரலையே, நோயே வரலையே, எப்படி மரண அவசப்படுறாங்க? பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள், மனம் திரும்பாமல் இருக்கிறவர்கள், சபைக்கு வராமல் இருக்கிறவர்கள், தேவனை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் அத்தனை பேர் யார்தான்? யார் அவங்களா? மரண அவசப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுவோம். ஆமென். இவர்களை மீட்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? இவர்களை விடுவிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? என்ன அமைதியா இருக்குது? யாருக்கு இருக்குது? முடிவு போற யாருக்கு இருக்குது? யாருக்கு இல்லை? இவர்கள் ரட்சிக்கப்பட யாருக்கு இருக்குது பொறுப்பு? நீ சொல்ற வரைக்கும் விட மாட்டார். இவர்கள் ரட்சிக்கப்படக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பிரியமான வேலைக்காரன் எப்படிங்கிறாம வியாதிப்பட்டான். வியாதிப்பட குடி என்கிற வியாதி, போதை பழக்கம் என்கிற வியாதி, பொல்லாத பழக்க வழக்கம் என்ற வியாதி, பலவிதமான தவறான வழி, அது ஒரு வியாதி. இதெல்லாம் மாட்டிக்கின்னு மரண அவசப்படுறான். எப்ப விடுதலையாமா? எப்ப விடுதலையாமா? போதை பழக்கத்திலிருந்து அடிமைப்பட்டு என்ன செய்ய தெரியாம ஓடி கிடக்கிறான கூட பிறந்தவன் எப்ப வருவான்? எப்ப வருவான்? குடி என்கின்ற அந்த போதை பழக்கம் பூந்து உள்ள பூந்து அந்த தேவனுடைய ஆலயத்தை சீரழிக்கிறார். அது எப்போ ஒரு சபைக்கு புரிஞ்சுக்க. முதல்ல சும்மா சபைக்கு வந்துட்டு போகாது. சபைக்கு வந்துட்டு போகாது. உள்ள என்ன வரணும்? நமக்குள்ள உள்ள என்ன வரணும்? என்ன வரணும்? விசுவாசம் வரணும். என்ன விசுவாசம்? இன்றைக்கு கர்த்தரை தேடி போற எனக்கு என் வாழ்க்கையின் குடும்பத்தில் தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பெரிய பொறுப்பை சுமந்து கொண்டுதான் நீ வாழற. முதல்ல புரிஞ்சுக்க. பெரிய பொறுப்பு உன் குடும்பத்தை குறித்து, உன் கூட பிறந்தவர்களை குறித்து, உன் மனைவி பிள்ளைகளை குறித்து, உன் கணவனை குறித்து, உன் சொந்த பந்தங்களை குறித்து பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? உன் கையில இருக்குது. ஆமென். மரண அவசரப்படுகிறான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபோது என்ன பட்டாவா? இயேசு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இயேசுவை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன யாரும் சொல்ல மாட்டீங்க? தெரியுமா தெரியாதா? ஏது உன்ன அறியாமன்னு கேக்குறியா? தெரியுமா தெரியாதா? யார் அவரு? யார் அவரு? யார்? இயேசு யார்? இயேசு யார்? இதுவே தெரியலையா? இயேசு யார் தெரியல? பக்கத்தில் இருக்கிற இயேசு கேட்குது. இயேசு யார்? கேட்டு சொல்லு. நல்ல வார்த்தை சொல்லு. இயேசு யாரு? இயேசு சொல்லுமா? இயேசு யாரு? எனக்காக உயிரையே கொடுத்தவர். வச்சுக்கலாமா? பல செஞ்சாரு. அதுல முக்கியமா என்ன கொடுத்தாரு? உயிரே கொடுத்தாரு. அப்ப இயேசுனா யாரு? ஐயோ, இயேசுனா யாரு? எனக்காக உயிரை கொடுத்தவர். அவரை பத்தி தெரியுமா தெரியாத? என்ன தெரியும்? என்ன தெரியும்? அவரை பத்தி என்ன தெரியும்? என்ன கேள்விக்கு பதில் வர மாட்டேங்குது. அவரை பத்தி என்ன தெரியும்? பாவங்களுக்காக சாபங்களை நீக்கிறவர். நம்ம பாவங்களை நீக்கிறவர். தெரியுமா தெரியாத? பாவத்திலிருந்து என்ன பண்ணாரு? பாவத்திலிருந்து ரட்சிப்பு கொடுத்தாரா இல்லையா? ஆமென். அப்போ இந்த இயேசுவை குறித்து நீ கேள்விப்பட்டல? அவன் என்ன பண்ணான்? நூற்றுக்கு என்ன பண்ணான்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான். நீ கேள்விப்பட்டீங்களா இல்லையா? இப்ப டிஃபரெண்ட் பாரு. எங்கேயோ போகாத. நூற்றுக்கு பேர் யாரு கிடையாது. யார்தான் இப்ப? யார்தான்? புரிஞ்சுக்க. முதல்ல இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது எல்லாம் யார்தான்? நீ நான் தான். அங்கெல்லாம் போகாத. இது நமக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் நானும் விசுவாசிக்க ஏற்பட்டிருக்குது. பிரியமான வேலைக்காரன், உமக்கு பிரியமானவன் யாரு? அது உன் கணவரா இருக்கலாம், கூட பிறந்தவனா இருக்கலாம், உன் அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உனக்கு பிரியமானவர்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்ப கொடிய வியாதி வந்து மரண அவசரப்படுறாங்க. உன் கண்ணுக்கு ஏன் தெரியல? நீ பெத்த பிள்ளைய கூட இருக்கலாம்,
நீ கட்டிக்க தாலி கட்டின கட்ட உனக்கு தாலி கட்ட புருஷனா கூட இருக்கலாம், கூடவே பிறந்த புள்ளியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாரோ கூட இருக்கலாம். எதை மாட்டிக்கிறாங்க அவங்க? கொடிய வியாதி கண்டு என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க? மரண அவஸ்தைப்பட்டுக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டு அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய ஊழியக்காரனை, சபையின் ஊழியக்காரனை எங்க அனுப்புறான்? இயேசு கிட்ட அனுப்புறான். யார் வராரு? இயேசு வெளிய. இயேசு கிட்ட யார் வருது? யூதருடைய மூப்பன், சபை போதகன், சபைக்கு பிரசங்கம் பண்ணக்கூடியவன், யூதருடைய மூப்பனை இயேசு கிட்ட அனுப்புறான். யார் அனுப்புறது? நூற்றுக்கு அதிபதி. நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா கவனிக்கோ. உங்களுக்காக ஜெபம் பண்றது யாரு? உங்களுக்காக இயேசு கிறிஸ்து முறையிறது யாரு? நல்லா புரிஞ்சுக்கோ. வித்தியாசம் பாரு. உங்களுக்காக, சபைக்காக தேவனை நோக்கி, தேவ சமூகத்தை நோக்கி முறையிடுகிறது யாரு? ஜெபிக்கிறது யாரு? விண்ணப்பம் செய்வது யாரு? மூப்பனை, சபையின் மூப்பனை அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிட்ட அனுப்புறான். வியாதியில் இருக்கிற வேலைக்கார சுகமாக்க அனுப்புறான். அவர்களே இயேசு கிட்ட வராங்க. வந்து என்ன நடக்குது? கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவும் இந்த உதவியும் செய்வதற்கு அவன் தகுதி உள்ள ஆளு. அல்லேலூயா. இப்ப இந்த ஊழியக்காரனுடைய விசுவாசம் என்னன்னா, ஆண்டவரே என் ஜனங்களை, உம்முடைய ஜனங்களை, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு, விடுதலையாக்குவதற்கு, அவரை குணமாக்குவதற்கு இவர்கள் எல்லா தகுதி உடையவர்கள். அல்லேலூயா. இவருக்கு நீ அற்புதம் செய்யணும், இவர்களை குணமாக்கணும், இவர்கள் வாங்கி ஆசீர்வதிக்கணும், அதுக்கு இவர்கள் எல்லா தகுதி இருக்குது. அப்படி சொல்லுவாங்க. என்ன தகுதி இருக்குது? உபதேசத்தை நிற்கிறார்கள், உமக்கு பயப்படுகிறார்கள், உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார்கள், எல்லாவற்றுக்கு மேலாக உம்மை தேடி வருகிறார்கள், எல்லாவற்றுக்கு மேலாக புதிய உடன்படிக்கையிலே பங்கு பெறுகிறார்கள். உம்முடைய ஆசீர்வாதத்துக்குரிய எல்லா தகுதி இந்த சத்தியாவின் நகையில் வைத்திருக்க எல்லா விசுவாசம் வந்து அவன் சொல்லுவாங்க. இது உனக்கு தெரியல, நீ கையை கட்ட மாட்ட, உனக்கு காது வைக்காக சத்தியம் புரியல, விசுவாசிக்க தெரியல உனக்கு. அவன் சொல்றான், நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் தகுதி உள்ளவன் பாத்திரனா இருக்கிறான். ஏன்னா ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துக்கிறான், சபை கட்டி கொடுத்துக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம ஜனத்தை என்ன பண்றாங்க? நேசிக்கிறான். ஜெப ஆணைக்கு ஒரு சபை என்ன பண்ணிக்கிறோம்? நமக்கு கட்டி கொடுத்துக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையை நேசிக்கிறே நீ? சபையை நேசிக்கிறே இல்லையா? ஆமென். சபையின் ஊழியத்தில் பங்கு பெறுகிறா இல்லையா? அப்போ இந்த அற்புதம் உனக்கு, இந்த அதிசயம் நடக்க நீ தகுதி உள்ள ஆளா இல்லையா? தகுதி உள்ள ஆளா இல்லையா? உன் வேதனை கத்த கேட்க மாட்டார். இன்றைக்கு மரண அவஸ்தை யாரெல்லாம் படுகிறாரோ, இன்றைக்கு கொடிய வியாதியில விசுவாச பிடியில யாரெல்லாம் இருக்கிறாரோ, இந்த ஆண்டவர் உன்னை தேடி அவன் சொல்லுவான். அல்லேலூயா. அவன் சொல்றான், இந்த நன்மையை செய்வதற்கு அவன் யார்? அவன் யாராகிறான்? பாத்திரவான். எதுவுமே சொல்ற நான் பாத்திரவான். எதுவுமே சொல்ற எதுவுமே சொல்ற நான் ஆண்டவரே, இந்த நன்மையை, இந்த விடுதலையை, இந்த ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்கு, என் கணவருக்கு கொடுப்பதற்கு செய்வதற்கு நான் யாரு? நான் பாத்திரவான். அல்லேலூயா. இன்றைக்கு நீ விசுவாசித்தால் அற்புதங்களை உன் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுப்பதை செய்து கொண்டிருப்பார். எது பேர் விசுவாசிக்கிற? எது பேர் நம்புற? அல்லேலூயா. இதை செய்வதற்கு அவன் யாராகிறான்? அவன் பாத்திரவனாக இருக்கிறான். அவன் சொல்றான், இவன் நம்ம ஜனங்களை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுக்கிறான். நான் சொல்றேன், கர்த்தாவே இவர்கள் சத்தியாவின் மையில் உழைத்து நேசிக்கிறார்கள், சபையை நேசிக்கிறார்கள், சபையின் தேவையை சந்திக்கிறார்கள், சபைக்காக கொடுக்கிறார்கள், வைரேக்கமாக நிற்கிறார்கள், சத்திய வசத்தை கீழ்ப்படிய இவர்களுக்கு நன்மை செய்வது இவர்கள் தகுதி உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் பாத்திரவான்கள் என்று கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுக்காக உங்களுடைய ஊழியக்காரர் நிற்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது வந்து ஊழியக்காரர் சொல்றான், இயேசு கிட்ட சொல்றான், இந்த நன்மையை செய்வதற்கு, தயவு செய்வதற்கு அவன் பாத்திரமா இருக்கான். நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்துக்கிறான். முடிஞ்ச உடனே என்ன நடக்குது பாரு. கூட வருவா. இயேசு யார் கூட வராரு? இயேசு யார் கூட வராரு? யார் கூட வராரு? நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். உன் வீட்டுக்குள்ள ஊழியக்காரன் வந்துட்டானா யார் கூட வராரு? யார் கூட வராரு? கவனிக்கணும், புரிஞ்சுக்கணும், விசுவாசிக்க நம்பணும், நம்பணும். ஊழியக்காரன் சொன்ன ஒரே கூட யார் வருது? இயேசு வராரு, கூட வராரு, கூட வராரு. வீட்டுக்கு சமீபமான போது, அருகில வரும்போது, கிட்ட வரும்போது என்ன நடக்குதுன்னா,
அந்த நூற்றுக்கு அதிபதி சிநேகிதரை நோக்கி, தன் நண்பர்களை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் நீங்க சீக்கிரமா அங்க போய், ஆண்டவரே வருத்தப்பட வேண்டாம். நீ சஞ்சலப்பட வேணாம், கஷ்டப்பட வேணாம், நீ வருத்தப்பட வேணாம். நீர் என் வீட்டு வாசல் என் வீட்டு வாசல் வரை பிரவேசிக்க அங்க வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல ஐயா வீட்டுக்கு வந்தாதான் நான் வருவேன் சர்ச்சுக்கு. ஜோரன்னு கூப்பிட்டேன், வரவே இல்லை. நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? இப்படி சொல்ற நிறைய பேர். உடம்பு சரியில்லை கூப்பிட்டேன், ஐயாவுக்கு போன் பண்ணேன், ஐயா வரவே இல்லை, ஜெபம் பண்ணவே இல்லை. நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? அவன் சொல்ல பார்ப்போம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணதுக்கு கூப்பிட்டேன், பாஸ்டர் வரவே இல்லை, வீட்டுக்கு வரவே இல்லை. நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? இப்படி சொன்னவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? நடக்குதா இல்லையா? நடக்குது, நடக்குது. அநேக விசுவாசிகள் சொல்றது உண்டு, ஐயா வீட்டுக்கு வரவே மாட்டாரு, எப்படிங்கிறீங்க கூட விசாரிக்க மாட்டாரு. நம்மள இல்லை, நம்ம தான் டெய்லி உங்களை பார்க்குறோம். என் கண் முன்னாடியே இருக்கிறீங்க, டெய்லி இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? எதுவுமே நம்ம என் கண் முன்னாடியே இப்போ நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? எப்பவும் முகத்தை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அப்படின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. எப்போ முகத்தை பார்த்துட்டே இருக்கிறேன். அதனால உங்க கண்ணத்தை என்னை யாராலும் மறைக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. என் ஜெப நேரங்களிலும் கர்த்தரோடு அமர்ந்து ஜெபிக்கிற நேரங்களிலும் நீங்க முன்னாடி வந்து என்ன பண்ணுவீங்க? போயிட்டே இருப்பீங்க. நான் போகும்போது வரும்போதெல்லாம் உங்களை பார்த்துட்டு தான் போறேன். அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் வீட்டு வாசல் வரை பிரவேசிக்க எனக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே. என் ஊழியக்காரன் வராரா இல்லையோ, என் வீட்டை தேடி வராரா இல்லையோ, நான் கூப்பிட்ட குரலுக்கு வராரா இல்லையோ, எனக்கு பதில் சொல்றாரா இல்லையோ, ஆனால் யார் வருவாரு? யார் வருவாரு? இயேசு வருவார். யார் வருவாரு? ஊழியக்காரன் வராரா இல்லையோ, யார் வருவாரு? ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்ற, ஆண்டவரே நீ என் வீட்டு வாசல் வரை வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. எதுமே சொல்லுற அந்த மாதிரி எதுமே சொல்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்ற? ஒண்ணு சொல்ற, என்ன சொல்றான்? நான் உன்னிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லும், அப்ப என் வேலைக்காரன் எதுமே சொல்ற. ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை, எதுமே சொல்ற, ஒரே ஒரு வார்த்தை. உன் பிரச்சனை மாற போகுது. கைத்திருக்கிற உன் பிரச்சனை மாறணுமா? உன் பிரச்சனை மாறணுமா? உன் பிள்ளை மனம் திரும்பணுமா? குடும்பத்தில் சமாதானம் வரணுமா? பாவம் மன்னிக்கப்படணுமா? அநியாயங்கள் மன்னிக்கப்படணுமா? விசுவாசம் ஓடணுமா? கட்டுகள் உடையணுமா? யார் ஒரு வார்த்தை சொன்னா? யார் ஒரு வார்த்தை சொன்னா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்ன? இது விசுவாசத்தின் தாழ்மை. ஆமென். இயேசுவே வீட்டுக்கு வராரு, ஊழியக்காரர் கூப்பிட்டு வரா போயிட்டு, அதுக்குள்ள இந்த நூற்றுக்கு அதிபதி இன்னொரு ஆள் அனுப்பி அவரை வருத்தப்படுத்த வேணாம், அவர் என் வீட்டுக்கு வருவது கூட எனக்கு என்ன இல்லை, நான் அந்த தகுதி எனக்கு இல்லப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவுமே சொல்ற. ஆமென் சொல்லுவோம். என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரவான் அல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல. என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரவான் அல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல. ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும், ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும், ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அது போதும், ஒரு வார்த்தை சொல்லும் எனக்கு அதுவே போதும். என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரவான் அல்ல, என் கூட இருப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும். முடிக்க போறோம் சார், டைம் ஆயிடுச்சு. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க நினைக்கிறோம், டைம் ஆகி. அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்.
என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையை சொல்லிட்டான். அவ்வளவுதான். அது என்ன நடக்குது? நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். அப்படி கிட்ட கட்டுவாங்க. இயேசு இவளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டாரு. அல்லேலூயா. யாரை குறித்து? இந்த விசுவாசத்தை குறித்து. என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? கடுகு விதையளவு என்ன விசுவாசம் வந்து போடுங்க. கடுகு விதையளவு விசுவாசம். அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே இருந்து ஒரு வார்த்தை அனுப்பும், நான் சுகமாவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்ன உடனே அவர்கள் திருப்பி போறாங்க. போன உடனே வேலை கண்ணாயிட்டான். இவர் கிட்ட கூட போகல, வீட்டுக்கு போகல. இந்த விசுவாசம் அவர்கிட்ட போன உடனே அவர் வல்லமை எங்க போயிச்சிருப்பாங்க, அந்த வியாதியை தொட்டு சுகமாக்கி. அல்லேலூயா. அப்ப நீங்க வந்தா, சபைக்கு வந்தா எப்படி வரணும்? எப்படி வரணும்? விசுவாசத்தோடு நீ வந்தீனா அற்புதம் தானா நடக்க. வீட்டுல எதுவுமே நம்புற? எப்படி நம்புற? எப்படி நம்புற? எதுல வர நீப்பா? நீ விசுவாசமா வந்த. எங்க வந்தாக்கா? இங்க வந்தா விசுவாசமா வரணும். இந்த விசுவாசம் உன் வீட்டாரை ரட்சிக்கும், உன் பிள்ளைகளை ரட்சிக்கும், உன் கணவனை ரட்சிக்கும், உன் குடும்பத்தை ரட்சிக்கும். அற்புதமான சுகத்தை கற்றுக் கொடுப்பார். அவே அவருக்கு எவ்வளவு கொடிய வியாதி இருந்தாலும் சரி, வல்லமை இங்கிருந்து போகும். எங்கிருந்து போகும்? எங்கிருந்து போகும்? வல்லமை இங்கிருந்து போகும். அவருடைய கர்த்தர் குணமாக்குவார். அவே கைதிரி கர்த்தர் பயன்படுத்தும். அவருடைய